அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம். இன்றைக்கி ஒரு காணொலியை பார்க்கலாங்க. நான் பக்கமாக பார்த்த ஒரு ஜாதகம்தான் இது. ஒரு ஆணுடைய ஜாதகம். பிறந்த தேதி 10/2/2011 6:55 AM காலையில் தர்மபுரியில் பிறந்திருக்கார். இந்த பையனுக்கு இன்றைக்கி வயசு 15 வயசு முடிஞ்சு 5 மாதம் முடிஞ்சு 22வது நாள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற இந்த ஜாதகம் பாருங்கள். லக்னம் மகர லக்னம், நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், ராசி மேச ராசி. இது சேலத்துலேருந்து வந்தாங்க. சேலம்னு போட்டதுனால எந்த இடம்னு கேட்டது சேலம்னாங்க. சேலம்னு போட்டதுனால எனக்கு லக்னம் மாறி வந்தது, கும்பலக்கணம் வந்துச்சு. பலன்கள் எல்லாம் அவங்க சொன்னதுக்கு சரியாக வரல. அப்புறம் இந்த பையன் பிறந்த இடம் எதுங்க தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னா, அதுக்கப்புறம் பிறந்த இடம் தருமபுரி அப்படின்னாங்க. அப்போ தான் பிறகு தான் அது சரி பண்ணி கரெக்டாக பலன்கள் வந்தது. பாருங்கள், லக்னம் மகர லக்னம். லக்னம் நிற்கிறது செவ்வாயினுடைய சாரம். செவ்வாய் லக்னத்திலேயே உச்சம். அது மட்டும் இல்லை, அந்த லக்னத்திலேயே சூரியனும் இருக்கிறார், புதனும் இருக்கிறார். லக்னத்தில் செவ்வாய் உச்சமானது ஒரு விதத்தில் நல்லதாக இருக்கலாம். அதாவது ஒரு 50% நன்மை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி உச்சம். 4ஆம் காரகம் சம்பந்தப்பட்ட இதில் நல்ல பலன் கொடுக்கலாம். ஆனால் பாதகாதிபதியும் அவர் தான். அதில் சில பாதகங்களையும் கொடுத்து தான் ஆவார். அது மட்டும் இல்லை, அந்த உச்சமான அந்த செவ்வாய் கொஞ்சம் கெட்டு போய் தான் இருக்குங்க. காரணம், செவ்வாய் சுயசாரத்தில் நிற்கிறார், பரவாயில்ல. ஆனால் கூட இருக்கிறது பாருங்கள், 8ஆம் அதிபதியான சூரியனும் 6ஆம் அதிபதியான புதனும் சேர்ந்துருக்காங்க. அதனால் இந்த லக்னம் நல்ல பலனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இந்த லக்னம். அப்போ இந்த ஜாதகருக்கு அப்பாவுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் வரும், ஒத்து வராது அப்படின்னு அர்த்தம். அப்பாவுக்கும் இவருக்குமான இந்த ஜாதகருக்கான உறவு அவ்வளவு சுமூகமாக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா 8ஆம் அதிபதியே லக்னத்தில் நிற்கிறாரு, வாங்கின சாரமும் செவ்வாய் சாரம், செவ்வாய் அங்கேயே நிற்குது, கூட 6ஆம் அதிபதி புதன் நிற்கிறார். அப்படி இருக்கிறதுனால அப்பா பிள்ளையினுடைய அந்த உறவு அப்படிங்கிறது கடுமையான பாதிப்பு. அடுத்தது, லக்னாதிபதி சனி 9க்கு போயிட்டார். பாருங்கள், சனி நிற்கிற சாரம் சந்திரனுடைய சாரம். சனிக்கு 8ல் சந்திரன். அப்போ அம்மாவனுடைய நிலைமையும் கடுமையாக பாதிக்கப்படுது அப்படின்னு அர்த்தம். சனிக்கு 8ல் சந்திரன், லக்னத்துக்கும் 4ஆம் இடமா வருது சந்திரன் நிற்கிற இடம். அதனால் அம்மாவனுடைய நிலைமை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, என்ன விதமான பாதிப்புகளாக இருக்கும் அப்படின்னா, பாருங்கள், இந்த லக்னத்துக்கும் அப்பாவுக்கும் ஒத்து வரல, அதே மாதிரி அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே ஒத்து வரல. அடிக்கடி வீட்டில் சண்டை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிரிவினைகள், இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. 9ஆம் இடத்துல லக்னாதிபதியாக இருந்தால் கூட சனி நிற்கிறது சந்திரனுடைய சாரம். பாருங்கள், சந்திரன் சனிக்கு 8ல். இப்படி இருக்கிறதுனால இவர் இன்றைக்கி 15 வயசு, 11th படிச்சுட்டு இருக்காராம். கேது திசையில் பிறந்திருக்காரு. கேது கழுத்து சுக்கிர திசை 2031 வரையில் நடக்குது. இந்த சுக்கிர திசையில் இவருக்கு 2 விதமான ஆஸ்பத்திரி செலவு செஞ்சுருக்காங்க. பாருங்கள், ஒன்று ஹார்ட்டு இதயம் சம்பந்தமான ஒரு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, வண்டியில் போய் விபத்து ஏற்பட்டு காலில் கட்டு போடுற அளவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு செஞ்சுருக்காங்க. இந்த சுக்கிர திசையிலேயே அதுவும் நடந்திருக்குது. பாருங்கள், இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி தான் சுக்கிரன்.
இந்த லக்னத்திற்கு யோகாதிபதி தான். 3 வயசுலேருந்து இதுவரையிலும் அவருக்கு சுக்கிரதசை நடந்துகிட்ருக்கு. ஆனாலும் அந்த சுக்கிரன் 12ல் போய் மறைஞ்சிட்டாருங்க. கேதுனுடைய நட்சத்திரத்தில் கேது லக்னத்துக்கு 6ல், கேது பாருங்க லக்னத்துக்கு 6ல். அதனால் சுக்கிரன் சுப பலன்களை செய்ய முடியவில்லை. 12ஆம் இடத்துல போய் மறைஞ்ச சுக்கிரன், ராகுவோடு சேர்ந்த சுக்கிரன், ராகு நிற்கிறதும் கேது சாரம், சுக்கிரன் நிற்கிறதும் கேது சாரம், கேது 6ஆம் இடத்துல. அதனால் கடுமையான வைத்திய செலவு இந்த சுக்கிர திசையில் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு. சரி, என்ன விதமான வைத்திய செலவுங்க? 4ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் பாருங்கள் அதிக பாதிக்கப்படுது. இங்கே நமக்கு நல்லா தெரியுது பாருங்கள். 4ஆம் இடத்துல சந்திரன் நிற்கிறாரு, கூட மாந்தி இருக்குது. மாந்தி எங்கே இருக்குதோ அந்த இடம் கெடும், நம்ம பார்த்துருக்கோம். சந்திரன் நிற்கிறது கேதுனுடைய சாரம், கேது 6ல். அப்போ அம்மாவுக்கு வைத்திய செலவு அப்படின்னு தெரியுது. 4ஆம் அதிபதியை பாருங்கள், செவ்வாய் உச்சமாகி பாதகாதிபதியாகவும் இருக்கிறதுனால லக்கணத்தில் இருந்து 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டதுனால பாருங்கள், 4ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டதுனால 4ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருடைய உடல்நலம், மெயினாக இதயம் சம்பந்தப்பட்ட பகுதி. அந்த பகுதியில் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால வைத்தியம் வரும், 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால ஆப்ரேஷனும் வரும். பண்ணியாச்சு, ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. பாருங்கள், சுக்கிரன் நிற்கிறது கேது சாரம். ஏன் சுக்கிர திசையில் நடந்தது அப்படின்னா, சுக்கிரன் பாருங்கள் கேது சாரம், கேது 6ல். அவர் தான் பண்ணுவார், வேறு வழி இல்லை. அடுத்தது 12ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் பாருங்கள், 12ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனும் ராகும். சுக்கிரன் நிற்கிறதும் கேது சாரம், ராகு நிற்கிறது கேது சாரம். அப்போது 12ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த ஜாதகருடைய கால் பகுதியை குறிக்குது. சுக்கிரன் வண்டி வாகனத்தை குறிக்குது. அப்போ வண்டி வாகனத்தில் போகும்போது கால் உடைந்து அந்த காலுக்கும் ஆப்ரேஷன் பண்ணிருக்கிறாங்க. இந்த 2 பலன்களும் நான் சொன்னது அவங்க சரிங்க, ரெண்டுமே சரிதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது அப்பாவுடைய தொழில் பற்றி கேட்டாங்க. 9ஆம் இடத்திற்கு 10ஆம் இடம், அதாவது சனி நிற்கிறது, லக்னாதிபதியே போய் சனி 9ஆம் இடத்தில் நிற்கிறாரு. அந்த இடத்திற்கு 10ஆம் இடம் பாருங்கள் கேது நிற்கிறாரு. அந்த இடத்தினுடைய அதிபதி புதன், புதன் நிற்கிற சாரம் சந்திரனுடைய சாரம். சந்திரன் அப்படிங்கிறது விவசாயம், விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் தான் அவர் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா நீர், பால், தண்ணி இந்த மாதிரி ஏதாவது வியாபாரம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னா. ஆமாங்க, மாடு வச்சு பால் கறந்து ஊற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது அம்மாவுடைய தொழிலை பற்றி கேட்டாங்க. அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்க முடியும்? அம்மாவிடம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்தை பார்க்கணுங்க. 4ஆம் இடத்துக்கு 10ல் பாருங்கள், சூரியன் திக்பலத்தில் நிற்கிறாரு, செவ்வாய் உச்சமாக நிற்கிறாரு. இவங்க அரசு சம்பந்தப்பட்ட இதில், அதாவது கூட புதன் நிற்கிறார், 6ஆம் அதிபதி, சர்வீஸ்காரகன், அம்மா ஸ்தானத்துக்கு சர்வீஸ்காரகன் புதன், அவரும் 10லேயே நிற்கிறார். அதனால் இவங்க அரசு சம்மந்தப்பட்ட இதில் ஒரு பள்ளியில் சத்துணவு டீச்சராக இருக்காங்க. சூரியன் சம்மந்தப்பட்டது, செவ்வாய் சம்மந்தப்பட்டது, 12ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடம் அதிபதியும் குரு, அதனால் சத்துணவு டீச்சராக இருக்காங்க. இதுதான் இந்த ஜாதகருடைய சிறப்பம்சம். எதிர்காலத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. சுக்கிரதசை 2031 வரையிலும் சுக்கிரதசை நடக்குது. அதுக்கப்புறம் சூரிய தசை வரும். இந்த சூரிய தசையில் அப்பாவுக்கும் மகனுக்கான உறவு இன்னும் கடுமையாக பாதிக்கப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். அதுக்கடுத்து சந்திர தசை வரும். சந்திர தசை நிற்கிறதும் கேது சாரம் தான். உடல்நலத்தை எப்போவுமே கவனம் தேவை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் அடிக்கடி இவர் இந்த ஜாதகர் ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்திய செலவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாராம். சரி, இந்த ஜாதகத்தில் எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பில் நானும்
பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.